மலபார் ஸ்பெஷல் உன்னக்கையாக தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை ரம்ஜான் டைமில் இஃப்தாருக்கு எல்லாருமே செய்வாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி 2 நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. இந்த பழம் சரியான பருவத்தில் இருக்கணும். நல்ல காயாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்ல பழுத்து இருக்கவும் கூடாது. இந்த 2க்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் கூடிய பழம் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். அடுத்தது துருவிய தேங்காய் 1/2 கப். இனி 6 பேரிச்சம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உலர் திராட்சை, அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, பொடி பொடியாக நறுக்கிய பாதாம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி நறுக்கிய முந்திரி பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பழத்தை நல்லா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த பழத்தை வச்சிடலாம். இப்போ இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பழம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பழம் இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கக்கூடிய அளவு தான் சூடு இருக்குது. முதல்ல நம்ம பழத்தோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பழத்தோட சென்டரில் உள்ள கருப்பு சீட்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் எடுக்கலை, அப்படி தான் வச்சு செய்ய போகிறோம். இனி ஒரு ஃபோர்க் எடுத்து பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு பழம் மாதிரியே இருக்கக்கூடாது, மாவு மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இனி இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் பழத்தை பிசையும் போது லைட்டாக ஈரத்தன்மையோடு இருந்தால் நீங்கள் மாவு போட்டுக்கோங்க, இல்லாட்ட தேவையில்லை. இன்னி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும்போது ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி அடுத்தது நம்ம ஃபில்லிங் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நிலக்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்கலாம். இனி அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நாம் தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயோட கலர் லைட்டாக சிவந்து வரணும், அந்தளவு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இனி அடுத்தது பேரிச்சம்பழத்தையும் கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தக்கவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும்.
அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இனி இது வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி அழகாக விரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்தளவு விடிச்சுக்கோங்க. இன்னி அந்த ஃபில்லிங்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டு அழகாக ஸ்டீல் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகாக சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதி உள்ள மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 2 பழத்துலேயும் எங்களுக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு. இனி அடுத்தது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்தாச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பழத்தை முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம். அப்புறமா நட்ஸையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதியோட 2ஐயும் பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மலபார் ஸ்பெஷல் உன்னக்காயா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.